இந்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் கூகுள் போயிட்டு பைத்தான் இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பைத்தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து மேக் ஓஎஸுக்கான பைத்தான் இன்ஸ்டாலர் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸில் பைத்தான் அப்படிங்கிறத நான் இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். விண்டோஸ்னு இதே ப்ராசஸ் தான். கண்டினியூ எல்லாமே வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது அக்செப்ட் இங்கே அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் பாஸ்கோட் கொடுத்தீங்கன்னா பைத்தான் இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம பைச்சார்ம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். பைச்சார்முங்கிறது வந்து ஒரு ஐடிஇ. ஸோ பைச்சார்ம்னு போய்ட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பைச்சார்ம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டின்னு 2 வெர்ஷன் இருக்கும். அதில் கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃப்ரீ வெர்ஷன். ப்ரொஃபஷ்னல்னால் வந்து நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து இன்ஸ்டாலர் தான். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதான். ஸோ நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால இதை ட்ராக் பண்ணி நான் உள்ள அப்ளிகேஷன்ஸ்குள்ளே ட்ராப் பண்ணணும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. பைச்சார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன எந்த லொக்கேஷன் வேணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் இந்த பேஸ் இன்டர்ப்ரெட்டருங்கிறது எந்த பைத்தான் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணமோ அந்த பைத்தான் வெர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சிம்பிள் லைக் பைத்தான் ப்ராஜெக்ட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஃபைல்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கால் இட் அஸ் அ hello.py அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ இதில் நம்ம என்ன எழுதுகிறோமோ கோட் எழுதுகிறோமோ அது வந்து அந்த பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பேசிக்கலி. ஸோ இன்டர்ப்ரெட்டருங்கிறது தான் வந்து நீங்கள் பைத்தான் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெஷின் கோடாக இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றி ரன் பண்ணுறது. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணணும்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எது பிரிண்ட் பண்ணாலும் இங்கே வந்து அப்படியே கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் கோடர் உலகம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இவ்வளோ தான், ஜஸ்ட்டு ஒரு லைன் எழுதுனா போதும். அதை போய்ட்டு ரன்னு சூஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ரன் பண்ணால் வந்து ஜஸ்ட் சூஸ் தி ப்ரோக்ராம் hello.python. பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து கோடர் உலகம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுறனோ அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.